பெர்ஷியாவின் மிகப்பெரிய பேரரசு தங்க அரண்மனைகளாலும் வலிமையான படைகளாலும் பிரபலமாக இருந்தது. அந்த பேரரசில் வாழ்ந்த ஒரு சிறிய யூத பெண்ணின் வாழ்க்கை தான் பின்னாளில் ஒரு தேசத்தின் வரலாற்றை மாற்றியது. அவள் பெயர் எஸ்தர். அவள் ராஜ குடும்பத்தில் பிறந்தவள் அல்ல. சிறிய வயதிலேயே தன் பெற்றோரை இழந்த அனாதை. அவளை அன்புடன் வளர்த்தது அவளுடைய மாமா மோர்தெகாய். அவர்களுக்கு பெரிய செல்வமும் இல்லை, அதிகாரமும் இல்லை. இருந்தது மட்டும் கடவுள் மீது நம்பிக்கை. எஸ்தர் அழகானவள் மட்டுமல்ல, அமைதியான மனசும் அறிவும் கொண்டவள். அந்த சமயம் பேரரசை ஆட்சி செய்த ராஜா புதிய ராணியை தேர்ந்தெடுக்க முடிவு செய்தார். நாட்டின் பல பகுதிகளில் இருந்து அழகான இளம் பெண்கள் அரண்மனைக்கு அழைக்கப்பட்டனர். அவர்களில் எஸ்தரும் ஒருத்தி. மோர்தெகாய் அவளிடம் ஒரு முக்கியமான விஷயம் சொன்னார். நீ யூதர் என்பதை யாரிடமும் சொல்லாதே. எஸ்தர் அதை கேட்டு கீழ்ப்படியினாள். அரண்மனையில் இருந்த பல பெண்களுக்குள் எஸ்தர் தன்னுடைய பணிவும் மரியாதையும் காரணமாக எல்லோரிடமும் நல்ல பார்வை பெற்றாள். இறுதியில் ராஜா அவளை பார்த்து மகிழ்ந்து அவளையே ராணியாக தேர்ந்தெடுத்தார். ஒரு சாதாரண அனாதை பெண் பேரரசின் ராணியாக ஆனாள். ஆனால் அதே நேரத்தில் ஒரு பெரிய அபாயம் எழுந்தது. ராஜாவின் உயர்ந்த அதிகாரிகளில் ஒருவன் ஹாமான். அவன் அகங்காரம் நிறைந்தவன். மோர்தெகாய் அவனை வணங்க மறுத்ததால் அவன் கோபமடைந்தான். கோபம் வெறுப்பாக மாறியது. அந்த வெறுப்பு முழு யூதர்கள் மீதும் விழுந்தது. யூதர்கள் எல்லாம் அழிக்கப்பட வேண்டும் என்று அவன் திட்டமிட்டான். ராஜாவை ஏமாற்றி ஒரு சட்டத்தை பிறப்பிக்கச் செய்தான். குறிப்பிட்ட நாளில் எல்லா யூதர்களும் கொல்லப்பட வேண்டும் என்று. அந்த செய்தி பரவியபோது யூதர்கள் அழுதார்கள், உபவாசம் செய்தார்கள், துக்கம் கொண்டார்கள். மோர்தெகாய் இந்த செய்தியை எஸ்தரிடம் அனுப்பினார். நீ மௌனமாக இருந்தால் நீயும் தப்ப மாட்டாய். ஒருவேளை இந்த நேரத்திற்காகவே நீ ராணியாக இருந்திருக்கலாம் என்றார். அந்த வார்த்தைகள் எஸ்தரின் இதயத்தில் ஆழமாக பதிந்தது. ஆனால் ராஜாவை அழைக்காமல் அணுகுவது மரண தண்டனை. எஸ்தர் பயந்தாள். இருந்தாலும் அவள் முடிவு செய்தாள், நான் ராஜாவிடம் செல்வேன், நான் அழிந்தாலும் அழிந்து விடுவேன். அவள் 3 நாட்கள் உபவாசம் இருந்து ஜெபித்தாள். மக்கள் கூட அவளுக்காக ஜெபித்தார்கள். 3ஆம் நாள் எஸ்தர் தனது ராஜ ஆடையை அணிந்து அரண்மனைக்குள் நுழைந்தாள். அவள் இதயம் வேகமாக துடித்தது. ராஜா அவளை பார்த்தார். சில நொடிகள் அமைதி நிலவியது. பின்னர் ராஜா தங்க கம்பியை அவளிடம் நீட்டினார். அது அவளுடைய உயிரை காப்பாற்றிய நிமிடம். உடனே எஸ்தர் தன் வேண்டுகோளை சொல்லவில்லை. அறிவுடன் ராஜாவையும் ஹாமானையும் விருந்துக்கு அழைத்தாள். 2வது விருந்தில் ராஜா, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டபோது எஸ்தர் தைரியமாக உண்மையை வெளிப்படுத்தினாள். என் மக்கள் அழிக்கப்படுகிறார்கள், நானும் அவர்களுடன் சேர்ந்தவள் என்றாள். ராஜா அதிர்ச்சியடைந்தார். ஹாமானின் தீய திட்டம் வெளிச்சத்துக்கு வந்தது. அவன் தண்டிக்கப்பட்டான். யூதர்களுக்கு தங்களை காத்துக்கொள்ள புதிய சட்டம் வழங்கப்பட்டது. குறிக்கப்பட்ட நாள் வந்தபோது யூதர்கள் அழிக்கப்படவில்லை, அவர்கள் வெற்றி பெற்றார்கள். துக்கம் கொண்ட நாள் சந்தோஷ நாளாக மாறியது. எஸ்தர், ஒரு அனாதை பெண், தன் தைரியத்தால் ஒரு தேசத்தை காப்பாற்றினாள். அவள் பயந்திருந்தாலும் மௌனமாக இல்லை. அவள் தன் பாதுகாப்பை விட மக்களின் உயிரை தேர்ந்தெடுத்தாள். அவளுடைய கதை நமக்கு சொல்லுவது என்னவென்றால், நாம் இருக்கும் இடம் சாதாரணம் அல்ல, ஒருவேளை நாம் ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்காகவே அங்கே வைக்கப்பட்டிருக்கலாம். பயம் நம்மை தடுக்க முயன்றாலும் நம்பிக்கை நம்மை முன்னே அழைத்து செல்லும். எஸ்தரை போல நாம் தைரியமாக நின்றால் பலரின் வாழ்க்கை மாற்றப்படலாம். இன்று எஸ்தர் போல நாமும் ஒரு நிலைமையில் இருக்கலாம். நாம் அமைதியாக இருந்தால் எதுவும் மாறாது. ஆனால் நாம் தைரியமாக பேசினால் ஒரு குடும்பம் காப்பாற்றப்படலாம். ஒரு வாழ்க்கை மாற்றப்படலாம். ஒருவேளை நீங்கள் இருக்கும் இடம் சாதாரணமல்ல. இந்த நேரத்திற்காகவே நீங்கள் அங்கே இருக்கலாம். இன்று உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதற்காக பயந்து மௌனமாக இருக்கிறீர்கள்? பயம் பெரியதா?
அல்லது உங்கள் அழைப்பு பெரியதா? கொமெண்ட் இல் எழுதுங்கள். நான் தைரியமாக இருப்பேன். நாம் ஜெபிப்போம். கடவுளே, பயம் வரும் நேரங்களில் எஸ்தர் போல தைரியம் தாரும். நாம் அமைதியாக இருக்க வேண்டிய இடத்தில் அல்ல, நிற்க வேண்டிய இடத்தில் நிற்க உதவி செய். ஆமென்.